அந்த சர்ச்சை ஐடின்னு சொன்னதும் குரோம்பேட்டையில் இருக்க அஸ்னாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சர்ச்சை ஐடின்னு சொன்னதும் கோர்ட்டு உத்தரவு தான், இதுவும் கோர்ட்டு உத்தரவு தான். அப்போ இந்துக்கள் கோவில் என்றால் மட்டும் உடனடியாக செயல்படுத்துவீங்க, கிறிஸ்தவர்கள் என்றால் மட்டும் இஸ்லாமியர்கள் மட்டும் செயல்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்கன்னா டிஆர் பாலு பேசுறாரு, நான் 100க்கும் மேற்பட்ட சரஸ்வதி கோயில் அடிச்சிருக்கிறேன், நான் வந்து லட்சுமி கோயில் அடிச்சிருக்கிறேன், விஷ்ணு கோயில் அடிச்சிருக்கிறேன்னு பப்ளிக்காக பேசிட்டு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறோம். இன்னைக்கு நான் அம்பேத்கரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் இந்து மதத்தை வெறுத்து விட்டு இஸ்லாம் மதத்தை சொம்படிக்கிறாரு, கிறிஸ்தவ மதத்தை சொம்படிக்கிறாரு. இன்னைக்கு அந்த கோவிலுக்குள்ள வத்தி மீறி ஒரு கருவறைக்குள்ள போய் ஒருத்தன் இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கான், அவனை கண்டிக்க துப்பு இல்லை. ஆனா இங்க வெளிச்சொல்லாக்க போயிட்டேன், 12 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டு தூக்குல மாட்ட தொங்க விட்டுருக்காங்க, இதை கண்டிக்க துப்பு இருக்கா உங்களுக்கு? ஏன் இன்னைக்கு கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஸ்டாலின் கண்டிக்கல? ஏன் திருமாவளவன் கண்டிக்கல? ஏன் பாலகிருஷ்ணன் கண்டிக்கல? ஏன் வந்து திருமண காந்தி கண்டிக்கல? ஏன் காங்கிரஸ் கண்டிக்கல? ஏன் கம்யூனிஸ்ட் கண்டிக்கல? ஏன்னா அங்க கொல்லப்பட்டது ஒரு இந்து. ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சமூக ஊடக பிரிவின் மாநில பொறுப்பாளர் திரு ஃபயர் சதீஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றத்துக்கான தீர்ப்பு மீண்டும் வந்தது 3வது முறையாக. அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா தமிழக அரசு சார்பிலே வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ற கருத்து என்ன அப்படின்னா, இது வந்து தமிழர்களுடைய பண்பாட்டிற்கும் நாகரிகத்திற்கும் எதிராக இருக்கு இந்த தீர்ப்பு, அதனால நாங்க வந்து மேல்முறையீடு பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, இப்போ தமிழர் பண்பாடு என்னென்ன, நாகரிகம்னா என்னன்னு தெரியல. இந்த உங்களுக்கு பண்பாடுன்னா தெரியும். உங்களுக்கு பழைய காலத்தில் பாண்டியராகட்டும், சேரராகட்டும், சோழராகட்டும் எல்லாருமே கோவில் கட்டி அந்த தீபம் வழிபட்டு தான் வழக்கமாக வந்திருக்காங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. பாண்டியராக இருக்கட்டும், சேரராக இருக்கட்டும், சோழராக இருக்கட்டும், எல்லாருமே கோவிலை கட்டி அந்த கோவில் மூலியமாகத்தான் தர்ம காரியங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செஞ்சாங்க. அதே போல் கோவில் கோபுரத்தில் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் மற்ற இடத்துலையுமே ஏற்றுவாங்க. அந்த அளவுக்கு கோவில் உச்சியில ஏன் கோபுரத்தில் ஏற்றுவாங்கன்னா, கோபுரத்தில் ஏற்றும் போது அது என்ன நடக்கும்னா, எல்லாருக்கும் டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு, இப்போ நம்ம நைட் ஆயிடுச்சு, இந்த டைம்ல நம்மளும் விளக்கேற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் பிறந்துச்சு. முக்கால்வாசி அதுதான் அந்த தீபம் ஏற்றுறதுக்கான வழக்கமே. அதனால தான் எல்லா மலையிலுமே உச்சியில ஏன் தீபத்தை ஏற்றுவாங்கன்னு சொன்னா, தீபம் ஏற்றின உடனே அது அந்த பகுதி முழுக்க இருக்கவங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தீபம் ஏற்றுவாங்கிறதா இதுதானே பண்பாடு, இதுதானே கலாச்சாரம், இதுதானே நாங்கள் கேட்குறோம். இப்போ நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஏற்றணும்னு சொல்றதுக்கு நாங்கள் தீபம் வந்து இருக்கக்கூடிய இடத்துல எங்கே ஏற்றணுமோ அங்கே தானே ஏற்றணும்னு கேட்குறோம். இப்போ இத்தனை நாள் வழக்கத்தை மாற்றினது பிரிட்டிஷ்காரனை மாற்றினது தவறு, இதுதான் நாங்கள் 13ஆம் நூற்றாண்டு இங்கே தான் நாங்கள் ஏற்றுறோம்னு நாங்கள் சொல்கிறோம். அதற்கான தீர்ப்பு எங்களுக்கு வந்திருக்கு. அந்த தீர்ப்பை ஆமோதித்து அதுக்கு வந்து உத்தரவு கொடுத்துட்டு போகிறத விட்டுட்டு திரும்ப மேல்முறையீடு பண்ணும்போது இது வேண்டும் என்று இந்துக்களை சீண்ட வேண்டும் என்பதற்காக, இந்துக்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்டாலினோட அரசு இது செய்கிறாங்க. ஏன்னா ரகுபதி அவர்கள் முக்கியமாக ஒரு கருத்தை சொல்கிறாரு, பணத்தை எங்கே எரிக்கணுமோ அங்கே தான் எரிக்கணும், விளக்கு எங்கே ஏற்றணுமோ அங்கே தான் ஏற்றணும் அப்படின்னு கருத்து சொல்கிறேன். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போது பணத்தை எங்கே எரிக்கணுமோ அங்கே தானே எரிக்கணும். அப்போ கலைஞரோட பணத்தை எங்கே எரிச்சிருக்கணும்? கோபாலபுரத்தில் தான் எரிச்சிருக்கணும், இல்லை புதைச்சிருக்கணும். அவரை கொண்டு போய் ஏன் நீங்கள் மெரினாவில் புதைக்கிறீங்க? மெரினா என்ன அந்த இடத்துல புதைச்சாக்க ஒரு மரியாதை கிடைக்கும். ஏன்னா அங்கே ஏற்கனவே அண்ணா இருக்கிறாரு, அங்கே ஏற்கனவே எம்ஜிஆர் இருக்காரு. ஸோ நல்லவங்க கூட ஒரு கெட்டவரை கூட்டு பேசுறதாக நல்லவர் ஆயிடுவார் எண்ணத்தில் தான் அவங்க கூட்டு பேசுறதாங்க. ஆனால் ஊழல்வாதி தான் நல்லவங்க அதை மாட்டு கருத்து கிடையாது. அப்போ கோபாலபுரத்தில் இல்லாத சுடுகாடா, சென்னை மாநகராட்சியில் இல்லாத சுடுகாடா, இல்லை வந்து முழுக்க தமிழ்நாட்டில் இல்லாத சுடுகாடா, அங்கெல்லாம் சுடுகாட்டில் புதைக்காம எடுத்துகிட்டு போய் மெரினாவில் அது ஒரு சுற்றுலாத்தலம், அந்த இடத்துல புதைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அதுவும் கோர்ட்டில் கேஸ் போட்டு இரவோடு இரவாக தீர்ப்பு வாங்கி கண்ணீர் மல்க ஒப்பா கொண்டு போய் புதைச்சிங்கல்ல, அப்போ அது எந்த அடிப்படையில் போச்சுங்க? அப்போ நாங்களும் அதே தான் கேட்குறோம். எங்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கான இடம் இதுதான். ஏதோ கடந்த காலத்தில் அது மாறி போயிடுச்சு, ஆனால் அதுக்கு முந்தைய பண்டைய காலத்தில் இங்கே தான் ஏற்றிட்டு இருந்தோம். அதனால இந்த இடம் வேணும்னு கேட்குறோம். அந்த இடத்துல தான் தீர்ப்பும் கொடுத்துருக்குறாங்க. தீர்ப்பை நீங்க வந்துட்டு அவமதிச்சுட்டு நீங்க வந்துட்டு தீர்ப்புக்கு மாறா செயல்படுறீங்கன்னு என்ன அர்த்தம்? இல்ல, இந்த தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பு, இல்ல வெற்றி அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு டேட் கொடுக்கல. அன்னைக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதினு ஒரு டேட் இருந்தது. இப்போ இனி அடுத்த கார்த்திகை தீபத்தை தான் ஏற்ற முடியும். மேல்முறையீடு பண்றாங்க. இனி அடுத்த வர நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியும் போது இதை வந்து வெற்றியாக பாஜகவும் சரி, ஹிந்து முன்னணியும் சரி, பக்தர்களும் எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க. அடுத்த கார்த்திகை தீபத்துக்குள்ள மேல்முறையீடு போட்டு வேற ஒரு தீர்ப்பு கிடைக்குது அப்படின்னா அன்றது தோல்வியாக தானே போயிடுச்சு. இல்ல, வேற ஒரு தீர்ப்பு எப்படி சொல்லுவீங்க? அப்ப இவங்க கொடுத்த ஒரு பொய்யான தீர்ப்புன்னு சொல்றீங்களா? ஹைகோர்ட்டு கொடுத்ததோ இல்ல வந்து தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு பொய்யான தீர்ப்பா, இல்ல நியாயம் இல்லாத தீர்ப்பா? அப்ப தமிழக அரசு தீர்ப்பு கிடைக்கும் தானே அவங்க சுப்ரீம் கோர்ட் நாடி இவங்க இதை வந்து எலெக்ஷன் வரைக்கும் இழுத்தடிக்கணுங்க. இவங்களுக்கு என்னன்னாக்கா, சிறுபான்மை ஓட்டு வங்கிக்காக எவ்வளவு கீழ்த்தரமாக கூட போகக்கூடிய 21ஆம் பக்கத்துக்கு பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட எண்ணம் எப்படின்னா, இது எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போயிடணும். எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போய் சிறுபான்மை ஓட்டு அப்படியே இவங்க அறுவடை பண்ணுங்கிறதுக்காக இதை முழுக்க செய்யறாங்க. ஏன்னா இந்துக்கள்னா இழிச்சவாயம் தானே, அவங்களுக்கு கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து அவனுக்கு ஏதாவது 1000 ரூபாய் பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுற போறான். அவனுக்குள்ள ஒரு ஒத்துமை கிடையாது, அவனுக்கு ஒரு ஓட்டு வங்கி கிடையாது. அதனால அவங்கள பத்தி அவங்க கேர் பண்றது கிடையாது. ஆனா இங்க அப்படி கிடையாதுல்ல. சிறுபான்மை ஓட்டு வங்கி ஒரு ஒட்டுமொத்த ஓட்டு வங்கி, அது அவங்க ஒற்றுமையாக ஓட்டு போடுறாங்க. எந்த கட்சி ஓட்டு போனால் அந்த கட்சி ஓட்டு போடுறாங்க சிறுபான்மைகள். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உங்களுக்கு மசூதிலையும் வந்துட்டு நீங்கள் இவங்க தான் ஓட்டு போடணும்னு அந்த இமாமும் சொல்றாரு, சர்ச்சிலையும் பாதிரியார் நீ இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாரு.
ஆனா நம்ம கோவில் அது மாதிரி சொல்ல முடியாது. சொன்னாக்கா உடனே சோசியல் மீடியால எடுத்து போட்டு ஒரு கோவிலுடைய அர்ச்சகர் எப்படி இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மள மாத்திடுறாங்க. அதனால கொஞ்சம் பயம் இருக்கு, இந்துக்கள் கிட்ட கொஞ்சம் பயம் இருக்கு, ஒத்துமை எல்லாமே இருக்கு. இதைத்தான் திமுக அரசு பயன்படுத்திக் கொள்கிறது. இப்ப திருப்பரங்குன்றத்துடைய தீர்ப்பு வந்ததுக்கு முன்னாடி வந்த தீர்ப்பை பார்த்து இப்ப பார்க்கும் இதுக்கிடையில தான் வந்து இந்த கந்தூர் திருவிழாவா இருக்கட்டும், சந்தனக்கூடு நிகழ்ச்சி நடக்குது. அப்ப வந்து இஸ்லாமியர்களை வந்து அவங்க விடுறாங்க, அதே நேரத்துல ஹிந்துக்களை விடல அப்படின்னு பாக்குறோம். இப்போ ஒருவேளை இஸ்லாமியர்கள் போகும்போது எந்த விதமான மத கலவரம் ஏற்படாது, ஆனா ஹிந்துக்கள் போனா ஏற்படும்ன்ற விதத்துல அந்த 144 போடப்பட்டது. இல்ல, இப்போ 1920லயும் இதே தீர்ப்பு தான். அதே போல 1996 இதே தீர்ப்பு தான், 2006 இதே தீர்ப்பு தான், இப்போ 2026 இந்த தீர்ப்பு தான், 2025 இந்த தீர்ப்பு தான். இதுல மாற்று கருத்து கிடையாது. 5 தீர்ப்பும் ஒரே மாதிரியான தீர்ப்புகள். என்னன்னா, தீபத்துள்ள தீபம் ஏத்தணும், அங்க கந்தூரிக்கு தடை, ஆனா தர்கா வழிபாட்டுக்கு தடை கிடையாது. கந்தூரிங்கிறதுனா ஆடு கோழி பலி தான் கந்தூரி. சந்தனக்கூடு விழாக்கு தடை கிடையாது. இது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. அதனால தான் இதை வந்து முதல்ல யார் இதை ஆடை தூக்கிட்டு போனது? ஒரு இஸ்லாமிய. அப்போ அங்க ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. அது வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. அப்ப அங்க ஆரம்பிக்கும் போது அப்ப வேண்டுமே இப்போ அங்க கூட என்ன சொல்றாங்க, 50 பேர் மட்டும் தான் அலௌடுன்றாங்க. ஆனா இதுக்கு புத்திசாலிங்க இவங்க என்ன பண்றாங்க, காவல்துறை 50 பேட்சா அனுப்புறாங்க. இப்ப நாம வழிபடுறதுக்கு 10 பேர் மேல போகக்கூடாதுன்னு சொல்றவங்க இவங்களை 50 பேட்சா அனுப்புறாங்க. அப்ப காவல்துறையும் சேர்ந்து இவங்க கூட சேர்ந்து அது கைப்பாவையாக மாறிட்டாங்க. அது உண்மையிலேயே மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இப்போ அரசாங்கம் ஒரு தவறு செய்துனாக்கா அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல அமைச்சர் ரகுபதி இருப்பார். ஏங்க இது பண்றது தவறு, ஏன்னா அவர் சட்டத்துறை அமைச்சர், சிறைத்துறை அமைச்சர், அவர் தான் இதை வந்து வழிகாட்டி இருக்கணும். அவர் தான் இவங்க வழிகாட்டு. நம்ம மேல்முறையீடு செல்லும் போது இது மக்களுக்கு வந்து ஒரு கோபத்தை உருவாக்கும், மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு உருவாக்கும். ஏன் இவங்க தொடர்ந்து இந்துக்களை வந்து இவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 1000 சொல்லலாம். பிஜேபி பண்ற வேலை இது வந்து RSS பண்ற வேலை, இந்து முன்னணி பண்ற சதி வேலை கிடையாது. இது முழுக்க இந்த மக்கள் உணர்ந்து கொண்டு விட இவ்வளவு நாள் தெரியல அவங்களுக்கு. நாங்கள் சொல்ல அவங்களுக்கு புரியல. அதாவது திமுக வந்துட்டு இந்துக்களுக்கு எதிரான கட்சி நாங்கள் சொல்றோம், அவங்களுக்கு புரியல. ஆனா இப்ப இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக அவங்களுக்கே அது பாதிப்பு ஏற்படுத்துது, இந்துக்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு இது நம்ம கோவில். இதுல ஒரு ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இப்போ திமுக அதிமுக மாதிரி 2 துருவங்கள் தான் வக்ஃப் போர்டும் உங்களுக்கு இந்து அறநிலையத்துறையும். இந்து அறநிலையத்துறை இந்துக்களுடைய சொத்துக்களை இந்துக்களோட கோவில்களை பராமரிக்கக்கூடியது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு வக்ஃப் போர்டு வந்து இஸ்லாமியர்களோட சொத்துக்களையும் மசூதிகளையும் பராமரிக்கக்கூடியது. ஆனா இந்த விஷயத்துல 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. இப்ப இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது மக்களுக்கு தெரியுது. அப்போ வக்ஃப் போர்டுக்கு எதிராக வாதாடக்கூடிய இந்து அறநிலையத்துறை வக்ஃப் போர்டுக்கு ஆதரவா வாதாடலாம். அவன் எதிராக தான் வாதாடிக்கிற, அது எங்களுதுடா உங்களுக்கு கிடையாதான்னு சொல்லியிருக்கணும். அந்த மலையே உங்களுக்கு கிடையாது எங்களோட சொல்லணும். இன்னும் ஒரு படி மேல போய் அந்த தர்காவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். நீங்க தர்கா வழிபாடு மலை மேல பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். இதெல்லாம் சொல்ல வேண்டிய இந்து அறநிலையத்துறை இது எதையுமே சொல்லாம இது அவங்களுக்கு தான் சொந்தம்னு இவன் கோர்ட்ல போய் சொல்றான். அப்ப இது முழுக்க இந்த தமிழக அரசு, இந்த ஸ்டாலின் அரசும் கைப்பாவையாக செயல்படுகிறது. யாருக்குன்னு பார்த்தா வக்ஃப் போர்டுக்கு. இது மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இது அவங்களுக்கு எப்பவுமே பின்னாடி விதான தவிர இது அவங்க வெற்றியா கருத முடியாது. ஏன்னா அவங்க இதை ஒரு காலம் வச்சுட்டாங்க. இதுல இருந்து அவங்க ரிலீவ் ஆக முடியாது திமுகவால. அப்படி சமரசம் ஆகணும்னு நினைச்சாங்கன்னாக்கா அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைக்காது. அதனால சமரசம் ஆகாம என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க இந்த வேலையை செய்யறாங்க. கார்த்திகை தீபம் வந்து ஏற்றலாம் அப்படின்ற தீர்ப்பு டிசம்பர் 1ஆம் தேதி GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து இப்ப நடக்க போற அந்த புத்தக கண்காட்சியில அவருக்கு எதிரான ஒரு புத்தகத்தை வந்து கொண்டு வராங்க. GR சுவாமிநாதன் நீதிபதியா இல்ல RSS ரவுடியா அப்படின்ற மாதிரியான ஒரு நீதிபதி சிட்டிங் ஜட்ஜா இருக்கவர் மேல ஒரு புத்தகத்தை கொண்டு வராங்க. நீதிமன்றம் வந்து அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கும் தமிழக அரசுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அதாவது யாரோ ஒருத்தர் அவருடைய தீர்ப்பு மேல இது இருக்கு, தீர்ப்பை யாரால் வேணாலும் விமர்சிக்கலாம். ஸோ அவங்க ஒரு புக்கா அதை கொண்டு வராங்க. அதற்கும் தமிழக அரசு தான், அறநிலையத்துறை தான் காரணம் அப்படின்ற பின்னோக்கத்தை எப்படி பாஜக கையில் எடுக்குது? கவாய் மீது செருப்பு தூக்கி வீசினாரு அவர் சிட்டிங், அவரும் நீதிபதி தான். அந்த சுப்ரீம் கோர்ட் வக்கீலா இருக்கக்கூடியவர், அவர் ஒரு பிராமணர், அவர் வந்து செருப்பு தூக்கி அடிக்கிறாரு. அதற்கு இந்த தமிழக அரசு நிலைப்பாடு என்ன இருந்துச்சு? அது மிகப்பெரிய தவறு. அவன் கண்டனம் தெரிவிச்சாரா இல்லையா? MK ஸ்டாலின், திருமாவளவன் கண்டனம் தெரிவிச்சாரா இல்லையா? அப்ப ஒரு நீதிபதியை அவர் தவறான தீர்ப்பு சொல்லிவிட்டார் என்று விமர்சித்தாலே அது தவறு என்று தமிழக அரசுக்கு புரியுது. புரிந்தும் கூட இந்த நீதிபதி மீது அவதூறாக ஒரு புத்தகம் வெளியிடுறாங்கன்னு சொன்னா இவங்க தாமாக முன் வந்து வழக்கு போடுறதுக்கு முன்னாடி இவங்க தடை பண்ணியிருக்கணும். ஆனா இவங்க தடை பண்ணாத காரணம் இந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு பின்னாடி தமிழக அரசும் MK ஸ்டாலின் இருக்கிறார்ன்றத உண்மை. அதே மாதிரி திருப்பூர்ல ராக்கியாப்பட்டியில ஒரு கோவிலை வந்து இடிக்கிறாங்க. அதற்கும் இந்த திருப்பரங்குன்றத்துல வந்து அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரல அப்படின்றதுனால அது எங்கேயாவது அதை காட்டணும், முருகபத்திரர்களை வந்து நோவடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திருப்பூர்ல இருந்த அந்த கோவிலை வந்து இடிக்கிறாங்க அப்படின்னு இதற்கும் ஒரு கனெக்ஷனை உருவாக்கி பேசுறாங்க. உண்மைதான். இப்ப நீங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி குரோம்பேட்டில் அஸ்னாபுரம் மெயின் ரோடு இருக்கு, அங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சு, அது வந்துட்டு வேற ஒருத்தரோட இடம், அது வேற ஒருத்தரோட இடத்துல ஆக்குபை பண்ணி அந்த சர்ச்சை கட்டிட்டாங்க. அது 2023 ஒரு தீர்ப்பு வருது, அதை வந்து இடித்து அப்புறப்படுத்த வேண்டும், அந்த இடத்த வந்து உரியவர்கிட்ட ஒப்படைக்கணும். அது இல்லாமல் வந்து அது வந்து இது ரொம்ப ஹைட்டா வேற கட்டிட்டாங்க, அதுவும்
மிகப்பெரிய பிரச்சனை. ஹைட்டாவும் கட்டியிருக்க கூடாது, அதுவும் இல்லாமல் வந்துட்டு அந்த இடமும் வந்துட்டு வேற ஒருத்தருக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டு 3 தடவை இடிக்க போயும் கூட அவங்க இடிக்க விடலை. இவங்க திரும்ப வந்துட்டாங்க. எதனால திரும்ப வந்தாங்க? அங்க இருக்கக்கூடிய கருணாநிதிங்கிற எம்எல்ஏ கிறிஸ்தவர், அங்க இருக்கக்கூடிய துணை மேயராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மத்த தலிவியவங்க. அப்போ இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய கைப்பாவையாக அந்த மாநகராட்சி செயல்பட்டதா? ஏன் அவங்க இடிக்கல? கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்கு. அதாவது கோர்ட் 2 முறை உத்தரவு கொடுத்தோம், 3வது முறை நீ கண்டிப்பா இடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லும் போது கூட போய் இடிக்கல. ஏன் இடிக்கல? ஏன்னா அவங்க சிறுபான்மையினர்கள், சிறுபான்மை ஓட்டு போயிடும். இங்க அப்படி கிடையாது. இதுவும் கோர்ட் உத்தரவு தானே. அந்த சர்ச்சை ஐடின்னு சொன்னதும், குரோம்பேட்டையில் இருக்க அசனாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சர்ச்சை ஐடின்னு சொன்னதும் கோர்ட் உத்தரவு தான். இதுவும் கோர்ட் உத்தரவு தான். அப்போ இந்துக்கள் கோவில் என்றால் மட்டும் உடனடியாக செயல்படுத்துவீங்க, கிறிஸ்தவர்கள் என்றால் மட்டும், இஸ்லாமியர்கள் மட்டும் செயல்படுத்த மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இதுதான் அப்பட்டமான மனித உரிமை மீறல். இதுதான் அதாவது மதவெறிங்கிற சொல்றது. இதுதான் மதவெறி. உண்மையிலே மதவெறி பிடித்த ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னாக்கா அது நம்ம திமுக தான். மு க ஸ்டாலின் அவர்கள் தான் மதவெறி பிடித்தவர். இப்போ அதை இடிக்கல அப்படின்றதுக்காக இதே நீங்க இடிக்காம இருக்கணும்னு சொல்ல முடியும். ஏன்னா இது 2.5 ஏக்கர் மேல வந்து ஒரு புறம்போக்கு நிலத்துல வந்து அரசுடைய நிலத்துல வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றப்போ கோர்ட் முன்னாடி தீர்ப்பு கொடுத்து வருவாய்த்துறை தான் இதுக்கான ஸ்டெப் எடுக்கிறாங்க. அப்ப வருவாய்த்துறை கிட்ட சொல்லி கோர்ட் பண்ற விஷயத்துக்கும் தமிழக அரசு பழி தீர்க்கும் விதம் அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இதா உண்மை. அதுதான் நீங்க இப்ப பண்ணணும்னு அவசியம் இருக்கு. இப்ப ஏற்கனவே ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த முருகன் கோயிலை இடிச்சாக்கா அது மிகப்பெரிய இஷ்யூ ஆகும் தெரியும். தெரிஞ்சு இதை இவங்க பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப வேண்டுமென்றே செய்யறாங்க. கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு தான் சர்ச்சுக்கு இருக்கு, அங்க பண்ண வேண்டியதானே? நீங்க சர்ச்சை அந்த டைம்ல இடிச்சிட்டு நீங்க இதையும் இடிச்சிருந்தீங்கன்னா நான் உங்களை எதுவுமே சொல்ல போறது இல்லை. நீங்க சர்ச்சை இடிக்கல, நீங்க கோவில மட்டும் இடிப்பீங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஏன் பகிரங்கமாக ஒரு எம்பி பேசுறாரு, யாரு டிஆர் பாலு பேசுறாரு, நான் 100க்கும் மேற்பட்ட சரஸ்வதி கோயில் அடிச்சிருக்கிறேன், நான் வந்து லட்சுமி கோயில் அடிச்சிருக்கிறேன், விஷ்ணு கோயில் அடிச்சிருக்கிறேன்னு பப்ளிக்காக பேசிட்டு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறோம். அதே போலதான் இவரும் சொல்றாரு. இன்னைக்கு ரகுபதி சொல்றாரு, தீபத்தூணையும் சுடுகாட்டையும் ஒப்பிட்டு பேசுறாரு. இப்படி கேவலமாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்துக்களுக்கு விரோதமான செயலை மட்டும் எதிர்பார்க்க முடியும். அவங்க கிட்ட இந்த ஜென்மத்துல அவங்க கிட்ட இந்துக்களுக்கு ஆதரவான எந்த செயலுமே நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இல்ல திமுக தரப்புல பார்த்தா இன்னைக்கு இது புதுசு கிடையாது. இல்ல ஈவே ராமசாமி அவர்கள் இருந்த காலத்துல இருந்தே வந்து அவங்க மத எதிர்ப்பு அப்படின்ற ஒண்ணு அவங்க கிட்ட இருந்தது. முக்கியமாக ஹிந்து மதத்தை வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். புதுசு கிடையாது. இல்ல இது இல்ல ஈவே ராமசாமி வந்து எல்லா மதத்தையுமே எதிர்த்தார். அவர் என்ன சொன்னார்னாக்கா, சாணியை மிதிப்பதற்கு பதிலாக மனத்தில் காலை வைத்து விட்டோம். யாரை சொன்னாரு? இஸ்லாமியர்கள் தான் சொன்னார், இந்துக்களை சொல்லல. அது இந்துக்கள் ஒட்டுமொத்த இந்துக்களை சொல்ல, பார்ப்பனர்களை மட்டும் தான் அவர் குறி வச்சு தாக்குனார். ஆனா இன்னைக்கு இவங்க பார்ப்பனர்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்துக்களையுமே இன்னைக்கு குறி வச்சு தாக்குறாங்க. இவங்களுக்கு இப்போ மூட நம்பிக்கை என்றால் 3 மதத்திலுமே இருக்கு. நாங்க மாற்று கருத்து கிடையாது. இந்து மதத்திலும் இருக்கு, முஸ்லீம்லயும் இருக்கு, கிறிஸ்தவத்திலும் இருக்கு. ஆனால் என்னமோ இந்து மதத்துல மட்டும் தான் ஒட்டுமொத்த மூட நம்பிக்கை இருக்கிற மாதிரியும், அதன் பின்னாடி மக்கள் சொல்ற மாதிரியும், இஸ்லாத்திலையும் உங்களுக்கு கிறிஸ்தவத்துல மூட நம்பிக்கை இல்லாத மாதிரி தானே இன்னைக்கு இவங்களுடைய இன்னும் பேரறிஞர்கள் மாதிரி இவங்க பேசுறாங்க, இன்னும் அதிபுத்திசாலிகள் மாதிரி பகுத்தறிவாதிகள் மாதிரி இவங்க பேசுறாங்க. ஆனால் பெரியார் என்ன சொன்னார்னா, பெரியார் 3 மதத்திலுமே பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. அம்பேத்கர் அவர்கள் 3 மதத்திலும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. அதனால தான் புத்த மத தழுவன்னு சொல்றாரு. இன்னைக்கு நான் அம்பேத்கரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் இந்து மதத்தை வெறுத்து விட்டு இஸ்லாம் மதத்தை தானே சொம்படிக்கிறாரு, கிறிஸ்தவ மதத்தை சொம்படிக்கிறாரு. இன்னைக்கு அவர் என்னைக்கு இந்து மதத்தை தூக்கி பிடிச்சிருக்காரு சொல்லுங்க? இல்ல இப்பதாங்க சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடந்த இடத்துல வேலேந்தி நின்னாரு. எலெக்ஷன் வந்துச்சு, வேலேந்தி நின்னாரு. இப்போ சிதம்பரம் அவரோட தொகுதி தானே. சிதம்பரம் தொகுதியில நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு ஒருத்த பால் எடுத்து அவனே ஊத்திக்கிறான் கருவறைக்குள்ள போய். கண்டனம் தெரிவிக்கல? உன்னோட தொகுதி தானே, நீ அங்க எம்பியா இருக்கல, என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்திருக்க வேணாமா? அங்கே வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் தான் திருமாவளவன் ஓட்டு போட்டாங்களா சிதம்பரம் தொகுதியில? இந்துக்கள் யாரும் போடலையா? பிராமணர்கள் யாரும் போடலையா? அப்போ உன்னோட தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில், உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில், அந்த கோவிலுக்குள்ள வத்தி மீறி ஒரு கருவறைக்குள்ள போய் ஒருத்தன் இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கான். அவனை கண்டிக்க துப்பு இல்ல. ஆனா இங்க இருந்து வெனிசுலாக்கு போயிட்டேன். வெனிசுலால அதிபரை கைது பண்ணதுக்கு இங்க கண்டனம் தெரிவிக்கிறாரு, இங்க ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாரு. சொன்னா எந்த மாதிரியான நிலைப்பாடு இதெல்லாம்? அப்ப வெனிசுலால வந்து இந்துக்கள் இல்ல. ஏன் இப்ப சமீபத்துல பங்களாதேஷ்ல நேத்திக்கு ஒரு சிறுமி, 12 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டு தூக்குல மாட்டு தொங்க விட்டுருக்காங்க. இதை கண்டிக்க துப்பு இருக்கா உங்களுக்கு? ஏன் இன்னைக்கு கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஸ்டாலின் கண்டிக்கல? ஏன் திருமாவளவன் கண்டிக்கல? ஏன் பாலகிருஷ்ணன் கண்டிக்கல? ஏன் வந்து திருமுருகன் காந்தி கண்டிக்கல? ஏன் காங்கிரஸ் கண்டிக்கல? ஏன் கம்யூனிஸ்ட் கண்டிக்கல? ஏன்னா அங்க கொல்லப்பட்டது ஒரு இந்து. இவங்களுக்கு இந்துக்களோட உயிர்னாக்கா அவங்களுக்கு வந்து மசூர் மாதிரி, இஸ்லாமியர்கள் உயிர், அவங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்தவர்கள் உயிர்னா மட்டும் தான் அவங்களுக்கு உயிர் பொங்கி எழுவாங்க. இந்துக்கள் உயிரை மதிக்கவே மாட்டாங்க. அது ஒரு உயிராவோ, அது நானே கேட்கறேன். இங்க இருக்கிற ஆர்எஸ்எஸ் கார பிஜேபி கார தான் உனக்கு பிடிக்கல, அங்க இருக்கிறவன் என்னையா பண்ணா? அங்க இருக்க இந்து எதான் பண்ணானா? அவனுக்காக ஒரு கண்டன குரல் தெரிவிக்க மாட்டேங்கிற? ஒட்டுமொத்த அவங்க ஓட்டு மட்டும் உனக்கு வேணும், ஆனா அவங்களுடைய அனுதாபம் மட்டும் நீங்க பகிர்ந்துக்க மாட்டீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான ஜென்மங்க நீங்களாம்? ஒரு அதாவது இவங்கெல்லாம் மனித ஜென்மமாக இருக்கிறதுக்கு லாய்க்கற்றவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்தா தமிழகம். இப்போ திருப்பரங்குன்றம் அந்த வழக்கு நடக்கும் போதே அதுல முக்கியமாக அவங்க எடுத்து வைத்த சில கருத்துக்கள் இருக்குது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தீபத்தூண் அப்படின்றது அளவக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க முன்னெடுத்தாங்க. ஆனா ஜோதி அவர்கள் பேசும்போது வந்து தீபக்கல் தான், ஆனா ஜெயினர்களுடைய கல் அப்படின்றதையும் வந்து அவங்க குறிப்பிட்டது. அதான் சொல்றேன், ஒரே ஒரு நிலைப்பாடே இல்லை. அப்போ முன்னுக்கு இப்போ இந்த அம்மா என்ன சொன்னாங்க, கனிமொழி
கனிமொழி சொல்லும் போது அது வந்து அளவைக்கல், அது வந்து சர்வேக்கல் அப்படி. அப்படிதானே சொன்னாங்க. அப்புறம் அவங்களோட வழக்கறிஞர் மாத்தி பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து ஒற்றுமை இல்லை, ஒவ்வொருத்தரும் மாத்தி பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது கருத்து ஒற்றுமை இல்லாத ஒரு கருத்தை எப்படி ஒரு நீதிபதி ஏத்துப்பாரு? அது முக்கியமா ஆகம விதிப்படி அங்க வந்து விலக்கு ஏற்றக்கூடாது அப்படின்ட்டு ஆகம விதியெல்லாம் அவங்க பேசியிருக்காங்க. இவங்க இல்ல ஆகம விதியில வந்து அது எழுதக்கூடாதுன்ற ஒரு பொருளே அங்க அதுல கிடையாது. இல்ல ஆகம விதி, எந்த ஆகம விதியில இவங்க படிச்சாங்க இதை அங்க ஏத்தக்கூடாதுன்னு? அப்போ திருவண்ணாமலை உச்சியில ஏத்துறாங்களா தீபம், அது என்னப்ப வருட கணக்கா ஏத்துறாங்க, 1000 வருட கணக்கா திருவண்ணாமலையில ஏத்துறாங்க, எத்தனையோ கோவில்கள்ல ஏத்துறாங்க. அப்ப இங்க மட்டும் ஆகம விதி என்றால் அனைத்து கோவிலுக்கும் பொருந்தும் தானே. அப்ப இந்த கோயிலுக்கு மட்டும் பொருந்தாதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அந்த கோயில ஏத்த விட மாட்டாங்க. ஏத்துறோம், இந்த இடத்துல ஏத்த முடியாது. அப்ப உச்சி பிள்ளையார்லயும் ஏத்துறோம், நம்ம திருவண்ணாமலையும் ஏத்துறோம், அப்ப இங்கேயும் ஏத்தணும். முருகர் கோவில் என்றாலே கார்த்திகை தீபத்துல அனைத்து முருகர் கோவிலுமே தீபம் ஏத்துவாங்க. இங்க அங்கன்னு மட்டும் கிடையாது, எல்லா கோவிலுமே எங்கெல்லாம் குன்று இருக்கிறதோ, எங்கெல்லாம் மலை இருக்கிறதோ, எங்கெல்லாம் முருகன் கோவில் இருக்கோ, எங்கெல்லாம் சிவன் கோவில் இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் வந்து கட்டாயமாக தீபம் ஏற்றுவது வழக்கம். இதுதான் நம்மளுடைய ஆகம விதி. இந்த ஆகம விதி இப்படி புறம்பா இருக்குன்னு சொல்றதெல்லாம் பொய். எதுல இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களை எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து முக்கிய ரொம்ப நன்றி.